முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது இன்னைக்கு வந்த உத்தரவு என்ன அப்படின்னா, எல்லாருடைய கோரிக்கைகளும் தயவு செஞ்சு நான் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டெல்லாம் பேச வேண்டாம். என்ன கோரிக்கைங்கிறத மாத்திரம் எழுதிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு அதை அனுப்பிடுங்க, சரியா? அதை நாங்கள் எழுதி எடுத்துட்டு கண்டிப்பாக வரப்போகிற எல்லா நாளன்னைக்கும் பூஜையில் வைக்கிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற பிரார்த்தனை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமாக இன்னும் 2 விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இதை 2 வீடியோஸ் நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒன்று மீனாங்கிற டிவோட்டிக்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு உத்தரவு வந்திருக்கு, நீ பூஜைக்கு சாமான்கள் வாங்கி கொடுக்கணும்னு. அவள் எந்த பூஜைக்குன்னு தெரியாமல் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்திருக்கா போல. யஜ்ஞம் முடிஞ்ச உடனே இந்த பூஜைன்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அந்த பூஜையோட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அந்த பூஜா சாமான் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கா மீனாஜி. ராம் ஜெய் சாய்ராம். தேங்க்யூ ஸோ மச் சாய் மீனாஜி. இது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஓம்கார் ஜோதியில் உங்களுக்கே தெரியும், டிவோட்டீஸ்க்கெல்லாம் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம விளக்கு அன்னலக்ஷ்மி எல்லாம் சுவாமி யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவளுக்கு போகிறதுங்கிறது தெரியும். ஸோ 9 பேருக்கு அது கிடைக்கும். ஆனால் அதுக்கு நிறைய பூஜா சாமான்கள் நம்மளுக்கு தேவை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கா. அதில் இந்த டிவோட்டிக்கு சுவாமி முதல்லையே உத்தரவு கொடுத்துருக்கார், பூஜைக்கு வாங்கி கொடுன்னு. அப்புறம் யஜ்ஞம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சோடனே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால், இந்த பூஜையை பற்றி தெரிஞ்சோடனே இமீடியட்டாக நான் அதை கொடுக்க போகிறேன் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பியிருக்கா. சுவாமிக்கு ஒரு வஸ்திரம், கொஞ்சம் சாக்லேட்ஸ், இதை பிரசாதமாகவும் கொடுத்துருக்கா. அவளுக்கு என்ன மனசில் சுவாமி சொல்லியிருக்காரோ அதை செஞ்சுருக்கா. பீனட்ஸ் இது ஒரு சின்ன பர்ஸ், அதுக்குள்ளே சுவாமிக்கு ஒரு தட்சிணை வச்சுருக்கா. ஐயோ சாய்ராம், எதுக்குமா இவ்வளோலாம்? நீங்கள் 5 ரூபா கொடுத்தா கூட சுவாமிக்கு போய் சேர்ந்துடும். ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாளே, அதுவா சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாளே. ஆமாம், சங்கல்ப பேர் அவள் கொடுத்துருக்கா பூஜையில் வைக்க சொல்லி, அவளோட கோரிக்கை நிறைவேறதுக்காக. ஒரு ஸ்வீட்டும் வச்சுருக்கா. சாய்ராம். குங்குமமா ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இதெல்லாம் தந்தால் ரொம்ப பாக்கியம்னு சொல்லுவாள். சுவாமிக்கு குங்குமத்தால் தான் நான் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன். அவளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். மஞ்சளும் அனுப்பியிருக்கா. மங்கள பொருட்கள்னால் அதுதானே இல்லையா சுவாமிக்குள்ளதெல்லாம். மஞ்சள் கயிறு. சாய்ராம், இதெல்லாம் தான் நான் ரொம்ப விரும்புகிற விஷயங்கள். இதெல்லாம் மஞ்சள். தேங்க்யூ மீனாஜி.